டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலின் 100 முக்கிய வினாக்கள். முதல் உலகப் போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை? விடை: ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, உதுமானியர். 19ஆம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? விடை: ஜப்பான். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் எனக் கூறியவர் யார்? விடை: லெனின். மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? விடை: பதுங்கு குழிப்போர் முறை. பன்னாட்டுச் சங்கத்தின் முதல் பொதுச் செயலர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? விடை: பிரிட்டன். பின்லாந்தை தாக்கியதற்காக சர்வதேச சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு ஏது? விடை: ரஷ்யா. ஆம் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது? விடை: 1894. 1913ஆம் ஆண்டு. மே மாதம் கையெழுத்திடப்பட்ட உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது? விடை: லண்டன். ஆண்டில் ஜப்பான் இங்கிலாந்துடன் நட்பினை ஒப்பந்தம் செய்து கொண்டது? விடை: 1902. பால்கனில் நாடு பல்வகை இன மக்களைக் கொண்டிருந்தது? விடை: மாசிடோனியா. பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரதமர் அவர்? விடை: கிளமென்சோ. யாருடைய ஆக்கிரமிப்போடு மெக்சிகோ நாகரிகம் நிலைகுலைந்து போயிற்று? விடை: ஹெர்மன் கோட்ஸ். பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கிக் கொண்டனர்? விடை: ஸ்பானியர். பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரதமர் அவர்? விடை: கிளமென்சோ. ஆம் ஆண்டில் லொக்கர்னோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது? விடை: 1925. டானன்பர்க் போரில் பேரிழப்புகளுக்கு உள்ளானது? விடை: ரஷ்யா. லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு எனும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார்? விடை: ரூஸ்வெல்ட். இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது? விடை: போப். உலகத்தின் எந்த பகுதி அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? விடை: லத்தீன் அமெரிக்கா. டானன்பர்க் போரில் பேரிழப்புகளுக்கு உள்ளானது? விடை: ரஷ்யா. நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையேற்றவர்? விடை: ஜோசப் கோயபெல்ஸ். வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி இல் நிறுவப்பட்டது? விடை: 1927. நாசிச ஜெர்மனியின் இரகசிய காவல் படை என அழைக்கப்பட்டது? விடை: கெஸ்டபோ. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவரான நெல்சன் மண்டேலா ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்? விடை: 27. ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? விடை: யூதர்கள். இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் ஆகியவற்றுக்கிடையேயான ஒப்பந்தம் என அழைக்கப்பட்டது? விடை: ரோம் பெர்லின் டோக்கியோ அச்சு உடன்படிக்கை. கடன் குத்தகைத்த திட்டத்தை தொடக்கி வைத்தார்? விடை: ரூஸ்வெல்ட். 1940 ராஜினாமா செய்த பிரிட்டன் பிரதமர் ஆவார்? விடை: சாம்பர்லின். சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியர்? விடை: பெர்டினண்ட் லாசால்வி. என்பது தொலைவிலிருந்தே எதிரிகளின் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி? விடை: ரேடார். எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொது உடைமைக் கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரைவை முன்வைத்தார்? விடை: ட்ரூமன். சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது? விடை: செப்டம்பர் 1949. அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் ஆகும்? விடை: நேட்டோ. தென்னாப்பிரிக்க ஒன்றியம் ஆம் ஆண்டு மே மாதம் உருவானது? விடை: 1910. வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது? விடை: 1976. எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது? விடை: 1991. நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆவார்? விடை: டாக்டர் சன் யாட்-சென். 1918 பல்கலைக்கழகத்தில் மார்க்சிய கோட்பாட்டை அறியும் அமைவு நிறுவப்பட்டது? விடை: பீகிங். யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்தச் சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? விடை:
ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ராஸ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம்? விடை பார்சி இயக்கம். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? விடை பாபா ராம்சிங். விதவை மறுமணச் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? விடை எம்.ஜி. ரானடே. சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் யார்? விடை தயானந்த சரஸ்வதி. டாக்டர் சன்யாட் சென்னின் மறைவுக்குப் பின்னர் காமிங்டாங் கட்சியின் தலைவராக இருந்தவர் டாஷ் அவர். விடை ஜியாங் கை ஷேக். தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது? விடை ஆரிய சமாஜம். எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது? விடை 1829. டாஷ் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார்? விடை ராமலிங்க சுவாமிகள். புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் டாஷ். விடை மகாதேவ் கோவிந்த் ரானடே. குலாம்கிரி நூலை எழுதியவர்? விடை ஜோதிபா பூலே. ராமகிருஷ்ணா மிஷன் ஆல் நிறுவப்பட்டது? விடை சுவாமி விவேகானந்தர் அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும். விடை சிங்சபா. ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் டாஷ் ஆவார்? விடை அயோத்திதாசர். கட்டபொம்மன் டாஷ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? விடை கயத்தார். டஷ் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார்? விடை ஃபதேக் ஹைதர். காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் 1818 ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி ஷரியத்துல்லா கீழ்க்கண்டவற்றில் எதனைத் தொடங்கினார்? விடை ஃபராசி இயக்கம். நிலம் கடவுளுக்குச் சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறைச் சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? விடை டுடும்யான். நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யாரு? விடை சாந்தலர்கள். வங்கப் பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? விடை 1905 அக்டோபர் 16. சோட்டா நாக்பூர் குத்தகைச் சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? விடை முண்டா கிளர்ச்சி. 1916 ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? விடை திலகர். நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார்? விடை தீனபந்து மித்ரா. மன்னராட்சிக்கும் நிலசுவாந்தாரர்களுக்கும் எதிரான டாஷ் இயக்கம் 1827 ஆண்டு வாக்கில் தொடங்கப்பட்டது? விடை வஹாபி. சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி? விடை கோல் கிளர்ச்சி. சட்டம் பழங்குடியினரல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்தது? விடை சோட்டா நாக்பூர் குத்தகை. சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? விடை 1908. W.C. பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு? விடை 1885. இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது? விடை நாக்பூர். விடுதலை நாளாக கீழ்க்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? விடை 1930 ஜனவரி 26. முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? விடை 1865. 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? விடை கோவில் நுழைவு நாள். மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? விடை இந்திய அரசுச் சட்டம் 1935. காந்தியடிகளின் அரசியல் குரு டாஷ் ஆவாரர்? விடை கோலன் கோபால கிருஷ்ண கோகலே. கிலாபத் இயக்கத்துக்கு டாஷ் தலைமை ஏற்றனர்? விடை கோலன் அலி சகோதரர்கள். 1919 ஆண்டின் இந்திய அரசுச் சட்டம் மாகாணங்களில் டாஷ் அறிமுகம் செய்தது? விடை இரட்டை ஆட்சி முறையை. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் டாஷ்? விடை கான் அப்துல் கஃபார் கான். சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனித்தொன்னு தொகுதிகளை வழங்கும் ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்தார்? விடை வகுப்புவாரி ஒதுக்கீடு என்பவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின்போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார்?
விடை உஷா மேத்தா. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? விடை பி. ரங்கையா. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது? விடை 1000 விளக்கு. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது எனக் கூறியவர் யார்? விடை அன்னி பெசன்ட். சென்னைக்கருகேயுள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? விடை டி. பிரகாசம். இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பெற்றது? விடை சேலம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி அவர். விடை டி. முத்துச்சாமி. எனும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார். விடை பாரத மாதா சங்கம். சென்னையில் தொழிற்சங்களைத் தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் ஆவார். விடை பி. வாடியா. சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் விடை இராஜாஜி. முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவராவார். விடை யாகூப் ஹசன். 1932 ஜனவரி 26 புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார். விடை ஆரியா ஏ. பாஷ்யம். 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவினார். விடை இரட்டைமலை சீனிவாசன். இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் இல் உருவாக்கப்பட்டது. விடை 1918 இராணுவ நீக்கம் செய்யப்பட்ட பகுதியை ஹிட்லர் தாக்கினார். விடை ரைன்லாந்து.